ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். ஜாய்ஃபுல் விசி ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லோரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிப்பார்கள். சங்கீதம் 31வது அதிகாரம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துர்கமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா ஏசப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்களை ஒரு விசை நீங்கள் நினைத்தருளுங்க. உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உண்மை நம்பி இருக்கிறவர்களே ஆண்டவரப்பா, நீங்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லை ஆண்டவரப்பா. ஆன்லைன் சர்வீஸை பார்க்குறவங்களையும் ஆண்டவரப்பா நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். இந்த ஆராதனை வேலையில் தகப்பனே உங்களுடைய பிரசன்னம் எங்களோட கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களிடத்துல நீங்கள் பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களும் செய்கின்ற தேவனாயிருக்கிறார். இப்பொழுது கூட நம்ம அவரை நோக்கி பார்த்து உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடலை பாடி உற்சாகமாக அவரை துதிப்போம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும்.
ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. அப்பா ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே இயேசப்பா. நீர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நீ சர்வ சிருஷ்டிகர் ராஜா, நீ ராஜாதி ராஜா தகப்பனே. அப்பா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே அப்பா எல்லாமே உமக்கு லேசான காரியம் தகப்பனே. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும் இயேசப்பா. ஆண்டவரே அப்பா கத்தாவே இந்த உலகமோ ஆண்டவரே அப்பா அதில் இருக்க ஆண்டவரே அப்பா கத்தாவே அப்பா பொருட்களோ ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மனிதர்களோ ஆண்டவரே அப்பா யாருமே நிலையானது கிடையாது தகப்பனே இயேசப்பா. ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே இயேசப்பா. ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இருந்து கத்தாவே எங்களை வழிநடத்துங்க. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. சுகம் தரும் தேவா, உம் தாழும்
நன்றி ஆண்டவரே. அப்பா யெகோவா தேவனே, அப்பா உமக்கு எத்தனை நாமங்கள் ராஜா. ஆண்டவரே நீர் யெகோவா ராஃபாவாய், சுகம் தருகிற தேவனாய். ஆண்டவரே அப்பா யெகோவா ஷம்மாவாய், ஆண்டவரே எங்களோடு இருக்கிற தேவனாய். யெகோவா ஷாலோம், சமாதானத்தை தருகிற தேவனாய் ராஜா. ஆண்டவரே யெகோவா நிஸ்ஸி, எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனாய். எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு ஆண்டவரே அப்பா அற்புதங்களையும் ஆண்டவரே அப்பா கத்தாவே பெரிய காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறீங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் ராஜா நாங்கள் உமக்காக வாழ்வோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் உமக்காக ஜீவிப்போம் தகப்பனே. இசப்பா உண்மை என்றென்றைக்கும் நாங்கள் துதித்து கொண்டே இருப்போம் தகப்பனே. நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும் இசப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த ஆராதனை முழுவதுமா எங்களோடு கூட இருந்து வழி நடத்த நமது கிருபைக்காக நன்றி என்று செலுத்துகிறோம். மீதியான நேரத்தை உடைய பலத்த கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம் தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் நியாயாதிபதி புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 22 24 வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அந்த அபியேசரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனை கண்டதால் பயம் ஏற்பட்டது கிதியோனுக்கு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அந்த இடத்துக்கு அவன் யெகோவா ஷாலம், சமாதான கர்த்தர் என்று பெயரிட்டார். ஆம், நம் தேவன் சமாதான கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார். நம் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை சந்திப்பார் என்றால், அல்லது நாம் கர்த்தரிடத்திலே வருவோம் என்றால், அவருடைய பிரசன்னத்தை நாம் நாடுவோம் என்றால் நமக்கு சமாதானம்தான் உண்டாகும். இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் மத்தியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனையினாலே மக்களுக்கு சமாதானம் இல்லை. ஒருவருக்கு ஒருவர் துன்பம் உண்டாக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அன்பு தனிது போன காலம் அல்லவா? சமாதானம் இல்லாது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரே குடும்பத்திலே ஒரு 4 பேர் இருந்தாலும் அந்த 4 பேருக்கு மத்தியிலே சமாதானம் இல்லை. ஒரு நாட்டுக்குள் பார்க்கும்போது அந்த நாட்டு மக்களுக்கு சமாதானம் இல்லை. அல்லது 2 நாடுகள் பக்கத்தில் இருந்தால் அந்த 2 நாடுகளுக்கு மத்தியில் சமாதானம் இல்லை, பகையாய் இருக்கிறது. இப்படியாய் சமாதான பேச்சுகள் ஏறெடுக்கிறார்கள், சமாதான உடன்படிக்கை ஏறெடுக்கிறார்கள். ஆனால் அவைகளெல்லாம் நிறைவேறுவதில்லை. பகையும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் தான் உண்டாகுகிறதா இருக்கிறது. ஆனால் நம் தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்வது என்ன என்று சொன்னால், உனக்கு சமாதானம் என்று கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அவர் சமாதான பிரபுவாய், சமாதான கர்த்தராய், சமாதான ராஜாவாய், சமாதான தேவனாய், சமாதான காரணராய் நம் மத்தியில் இருக்கிறார். அவர்தான் யெகோவா ஷாலம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மீது மீதியானியர்கள் அடிக்கடி படையெடுத்து வந்து அவர்களுடைய தானியங்களையும் ஆடு மாடுகளையும் அனைத்தையும் கொள்ளை கொண்டு போய் விடுவார்கள். இதனாலே கிதியோன் பயந்து இரவு பொழுதிலே அவன் போரெடுத்து கொண்டிருக்கிறான். அப்படி போரெடுத்து கொண்டிருந்த அவனை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார், அவனை சந்திக்கிறார்.
கர்த்தரின் தூதன் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். உடனே அவன் திகைத்து போகிறான். கிதியோனை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று சொன்னார். ஆம், அன்றைக்கு கிதியோன் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். மீதியானவர்களை குறித்து பயம், அவங்களுக்கு சமாதானம் இல்லை. எப்பொழுது தங்களுடைய விளைவுகளின் பலன்களை இழந்து போவார்களோ, கொள்ளையடித்து கொண்டு போவார்களோ என்று பயத்தில் ஜீவித்து கொண்டிருந்தார்கள். தாங்கள் வளர்த்த ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அதோ மீதியானவர்கள் கொள்ளை கொண்டு போவதை என்று எப்போது எந்த சமயத்தில் வருவார்கள் என்று சொல்லி அறியாது பயந்து கொண்டிருந்தார்கள். ஆகினாலே மீதியானவருடைய பலன் அதிகமாக இருந்தது, இஸ்ரவேலின் பலன் குறைவாக இருந்தபடியினாலே இந்த மீதியானரை குறித்து அதிக பயம் இருந்தது. சமாதானம் இல்லாமல் ஜீவித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தூக்கம் இல்லை. தங்களுடைய பொருட்களை பாதுகாக்க வேண்டும், தம் ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அறியாமல் பயத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு ஜீவித்து கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் கர்த்தர் இதோ கிதியோனை சந்தித்து பேசுகிறார். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று நம்பிக்கையை கொடுக்கிறார். அப்படியாகவே கிதியானவர்களை முறியடிக்கும்படியாக இதோ தேவன் தாமே கிதியோனிடு இருந்து அவனுக்கு பலத்தை அருளி இதோ அவனுக்காக யுத்தம் செய்து ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அன்று முதல் அவர்களுக்கு மீதியானரை குறித்த பயம் நீங்கி போயிற்று, சமாதானம் உண்டாயிற்று. இன்றைக்கு கூட உங்கள் சத்துருக்களை குறித்து பயத்தோடு ஜீவித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஏதாவது இழந்து போவோமே, ஏமாற்றப்படுவோமே என்று சொல்லி மிகுந்த பயத்தோடு துக்கத்தோடு நீங்கள் நித்திரை இல்லாமல் உங்கள் பொருட்களை பாதுகாக்க முடியாமல் சத்துருக்களை குறித்த அனிதனும் பயத்தோடு ஜீவித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். நீ நிச்சயமா உன் சத்துருவை நீ ஜெயிப்பாய், நீ சமாதானத்துடன் ஜீவிப்பாய். அல்லேலூயா. சத்துருகள் நீ வாழும் ஸ்தலத்தில் உனக்கு எதிராக கிரியை செய்யலாம், அல்லது உன் வேலை ஸ்தலத்தில் கிரியை செய்யலாம், அல்லது உன் பிஸ்னஸுக்கு எதிராக கிரியை செய்யலாம். பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உனக்காக ஜெயம் கொடுப்பார், உனக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து லூக்கா 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவள் 12 வருஷமாய் வியாதியில் இருக்கிறாள். இதோ அவளுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். இதோ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாலாகிலும், அவர் ஓரத்தை தொட்டாலாகிலும், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சொஸ்தமாவேன் என்ற நம்பிக்கையோடு கூட அவள் என்ன செய்கிறாள்? அவள் முடியாமையில் இருந்தபோது கூட இயேசு தான் இருந்த ஊருக்கு வந்தபோது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சென்று இயேசுவினுடைய வஸ்திர தொங்கலை அவள் தொடுகிறாள். உடனடியாய் அவள் சுகமாகிறாள். அல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையில் அந்த வியாதி அவளுக்கு சமாதானம் இல்லாதபடி செய்துவிட்டது. சமாதானம் இழந்து ஜீவிக்கிறாள். அந்த வியாதி அவளை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. இப்போது இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே அவள் சுகமாகிறாள். அல்லேலூயா. என்னை தொட்டது ஒருவர் உண்டு என்று சொல்லும் பொழுது அவள் முன்பாக வந்து இயேசுவுக்கு முன்பாக வந்து சாட்சி கொடுக்கிறார். இயேசுவை அநேக ஆயிரம் பேர் தொட்டுக்கொண்டு தான் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் விசுவாசம் இல்லாமல் தொட்டார்கள். ஆனால் இந்த ஸ்திரியோ விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டபடியினாலே சுகமடைந்தார். அப்போது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? லூக்கா 8வது அதிகாரத்தில் 48வது வசனத்தில் வாசிக்கிறோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடன் போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். அன்புள்ள தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு வியாதி வேதனையில் இருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு விசுவாசத்தோட கர்த்தரை நோக்கி பாருங்க.
கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவின் தழும்புகளாலே நீங்கள் குணமாகிறீர்கள். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. அவர் தமது வார்த்தையை அனுப்பி உங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்கள் காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்கள் வியாதி, உங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களுக்கு சமாதானத்தை தெய்வன் தருவார். நீ ஆரோக்கியம் அடைந்து வேதனை நீங்கி நீ சமாதானத்துடன் ஜீவிப்பாய். இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள், உங்களுக்கு சுகம் கிடைக்கும். பழைய ஏற்பாட்டு காலமாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலமாக இருந்தாலும் சரி, இயேசுவை தேடி வரும்போது, தேவனை தேடி வரும்போது சுகம் அடைகிறார்கள். நாகமான் என்ற குஷ்டரோகி இதோ இஸ்ரவேலின் தேவனை தேடி வந்தபோது அவன் சுகம் அடைந்தான் அல்லவா? புதிய ஏற்பாட்டில் ஒரு குஷ்டரோகி இயேசுவை தேடி வந்தபோது, வியாதிஸ்தர்கள் தேடி வந்தபோது, குருடர்கள் தேடி வந்தபோது, முடவர்கள் தேடி வந்தபோது, சப்பானிகள் தேடி வந்தபோது எல்லோரும் சுகமடைந்தார்கள் அல்லவா? இன்னைக்கு கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுடைய வியாதி, வேதனை, சுகவீனம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சுகம் தந்து உனக்கு சமாதானத்தை அருளுகிறவராய் இருக்கிறார். ஆகினால்தான் இந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்றார். சமாதானத்துடன் போ என்று சொல்லி அவளை சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சமாதானத்தோடு திரும்பி போக செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் பார்க்கிறோம். நாம் லூக்கா 7வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவின் இடத்திலே வந்து தன் கண்ணீரினாலே இயேசுவினுடைய கால்களை இதோ தன் கண்ணீரினாலே கழுவி, இதோ தன் தலைமயிரினாலே இயேசுவின் பாதத்தை துடைத்து, தன்னிடத்தில் வைத்திருந்த நலதம் என்ற அந்த விலையேறப்பெற்ற தைலத்தை பூசி, இதோ ஓயாமல் இயேசுவினுடைய பாதத்தை முத்தமிடுகிறாள். அல்லேலூயா. அருமையான ஒரு சேவை, அருமையான ஒரு அன்பு, உயர்ந்த அன்பு. இதோ எவன் ஒருவன் இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்தானோ இவ்வளோ அன்பு காட்டவில்லை. இயேசு வந்தபோது அவரை முத்தம் செய்யவில்லை, அவர் தலைக்கு அவர் எண்ணெயை தடவவில்லை, அவன் இப்போ இயேசுவை பணிந்து கொள்ளவில்லை, இயேசுடைய கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. ஆனால் இதையெல்லாம் இந்த ஒரு பாவியான ஸ்திரீ செய்தாள். எல்லோருக்கும் தெரியும் அவள் பாவி என்பது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவளை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடன் போ என்று சொல்லி அந்த ஸ்திரீக்கு சொல்லுகிறார். ஒரு பாவியாய் வந்தால் இயேசுவினுடைய பாதத்தில் கண்ணீரோடு தன்னுடைய இதயத்தை பகிர்ந்து கொண்டால், தன் கண்ணீரினாலே இயேசுவின் பாதத்தை துடைத்தால், இதோ தன்னுடைய தலைமுடியினாலே துடைத்தால், இதோ தன்னிடத்தில் வெளியேறப்பட்டிருந்த அந்த தைலத்தையும் இயேசுவுக்காக கொடுத்தால், பிறகு முத்தமிட்டால் என்றால் கர்த்தரை துதித்தாள் என்ற அர்த்தம். கர்த்தர் இப்பொழுது அவளுடைய சேவை, அவளுடைய இதயம், அவளுடைய கண்ணீர், அவளுடைய அன்பு எல்லாவற்றையும் பார்த்து சொல்லுகிறார், போ, சமாதானத்துடன் போ, உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவளுக்கு சமாதானமாய் போகும்படியாக கர்த்தர் அவளுக்கு அந்த இளைப்பாறுதலை, பாவம் உனக்கு சமாதானத்தை கொடுக்காது, பாவம் உன் வாழ்க்கையில் உனக்கு இது வேதனையை கொண்டு வரும், பாவம் உனக்கு சாபத்தை கொண்டு வரும், பாவம் உனக்கு உன்னையும் தேவனையும் பிரித்துவிடும். ஆகினால இந்த பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் நீ சமாதானத்துடன் நீ ஜீவிக்க முடியும். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவின் முன்னாடி கொண்டாந்து விடுறாங்க. அப்போ இயேசு அவன் பாவங்களை மன்னித்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லும் போது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இவ்வளவு நாள் அவன் வியாதிஸ்தனாக இருந்தான், திமிர்வாதக்காரன் இப்போ சுகமடைந்து அவன் படுக்கையை சமாதானத்துடன் எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். இன்னைக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் உன் வியாதி நீங்கும், உன் வாழ்க்கையில் இருக்க சாபங்கள் நீங்கும், தேவனுக்கும் உனக்கும் இருக்க இடைவெளி நீங்கும், நீ பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரம் உள்ளவனாய், நீ நீதிமானாய் நீ மாற முடியும், தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியும். அல்லேலூயா.
பாவம் உனக்கு சமாதானத்தை கொடுக்காது, பாவம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, பாவம் உனக்கு நன்மையை தராது. ஆகினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் படைத்த ஒருவர், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாவம் உனக்கு சமாதானத்தை கொடுக்காது, பாவம் மன்னிக்கப்பட்டால் உனக்கு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. அதன் பிறகு 4வது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். அன்னாள் என்ற ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். அவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதபடியினாலே அவள் மலடி என்று நிந்தையாக அழைக்கப்படுகிறவளாய் இருக்கிறார். எல்லோரும் அவளை பரிகாசப்படுத்துகிறார்கள், ஏளனப்படுத்துகிறார்கள். தனக்கு குழந்தை இல்லையே என்று அவள் மனம் அடிவாகவும் மன கஷ்டமாகவும் வருத்தத்தோடு கூட காணப்படுகிறாள். ஒரு நாள் அவள் என்ன செய்கிறாள்? தேவனுடைய ஆலயத்தில் சென்று ஒரு பொருத்தனை, மனங்கசந்து அழுது ஒரு பொருத்தனை ஏறெடுக்கிறாள். அப்பொழுது ஏலி கூட என்ன நினைக்கிறான்? இவள் மது அருந்து விட்டு வந்திருக்கிறாள் என்று. ஆனால் அவளோ நான் மனக்லேசமான ஸ்திரீ என்று சொல்லும் போது ஏலியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறவராயிருக்கிறார். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆம், நீ இஸ்ரவேலின் தேவனை பார்த்து அவன் கேட்ட விண்ணப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, குழந்தை இல்லாத அந்த மனங்கசந்த அழுத அந்த ஏலி என்ன சொல்லுகிறான்? அவளை பார்த்து சமாதானத்துடன் போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவைகள் அதிகமாக இருக்கலாம், நிந்தனைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து நீ விண்ணப்பிப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாக உன் விண்ணப்பத்துக்கு தேவன் இதோ பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவளுடைய கண்ணீரை கண்டார், அவருடைய வேதனையை கண்டார், அவளுடைய துக்கத்தை கர்த்தர் கண்டார். இதோ தன்னுடைய ஆசாரியின் மூலமாக பேசுகிறார். சமாதானத்துடன் போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று. அதே மாதிரி அவள் திரும்பி போகும்போது துக்கமுகமாக இல்லை, சமாதானத்துடன் சந்தோஷம் திரும்பி போகிறாரு. அந்த வருஷமே கர்த்தர் நிலத்தருளி ஒரு குழந்தையை, கிங் மேக்கர் குழந்தையை, சாமுவேலை கொடுக்கிறார். அதன் பிறகும் 5 குழந்தைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கூட தேவைகள் இருக்கலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், இதோ உன் வியாதியை நான் குணமாக்குவேன், உன் ஆயுசு நாட்களை நான் 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறேன்னு சொன்னார். உங்களுடைய கண்ணீரை காண்கின்ற தேவன், உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், உன் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவன், நிச்சயமாய் உனக்கு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. 5வது ஒரு காரியம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இயேசுவினுடைய சீடர்கள் இயேசு உயிர்த்தெழுந்து சென்ற பிறகு உயிர்த்தெழுந்ததை அறியாதபடியினாலே இயேசுவினுடைய சீஷர்கள் அவர்கள் எல்லோரும் ஒரு அறைக்குள் பிரவேசித்து உட்புறமாக தாளமிட்டு பயத்தோடு இனிமேல் என்ன சம்பவிக்குமோ என்று அவர்கள் பயத்தோடு இருக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் மத்தியிலே தோன்றி அவர்களுக்கு சொல்லுகிறார், இதோ உங்களுக்கு சமாதானம் என்று அவர்களை வாழ்த்துகிறார். இன்றைக்கு எதை குறித்தாவது பயம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு பாவத்தை குறித்த பயம் அல்லது மரணத்தை குறித்த வர பயம், வியாதியை குறித்த பயம், சாத்தானை குறித்த பயம், உலகத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், எந்த பயம் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே உங்களுக்கு தேவன் சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறார். இன்னைக்கு எந்த சூழ்நிலை இருக்கீங்க எனக்கு தெரியாது. சத்துரு உங்களை சூழ்ந்திருக்கிறானோ, சமாதானத்தை இழந்து தவிக்கிறீர்களா? வியாதியிலே சமாதானத்தை இழந்து தவிக்கிறீர்களா? அல்லது பாவத்தினாலே சமாதானத்தை இழந்து தவிக்கிறீர்களா? அல்லது நிந்தனையினாலே சமாதானத்தை இழந்து தவிக்கிறீர்களா? அல்லது பயத்தினாலே சமாதானத்தை இழந்து தவிக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்துதான் இந்த செய்தி, உனக்கு சமாதானம் என்று கர்த்தர் உங்களை வாழ்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
பாருங்க, யோவான் 14வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து தன் சொந்த சமாதானத்தை உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். அன்பில் இயேசுவே, இந்த காணொலியை காண்கின்ற ஒரு வாழ்க்கையில் சமாதான குறைச்சலுக்கு என்ன காரணமோ நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அவங்க பயத்தை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே, அவங்க பாவத்தை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, அவங்க வியாதி நோய்கள் எல்லாம் குணமாக்குங்க ஆண்டவரே, எல்லா சத்துருக்களின் கிரிகளை நிர்மூலமாக்குங்க ஆண்டவரே. இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, இவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. நீங்கள் சமாதான பிரபு ஆண்டவரே, நீங்கள் யெகோவா ஷாலம் சமாதான கர்த்தர் ஆண்டவரே. தேவன் தாமே இவர்களுக்கு சமாதானத்தை முழுமையாய் திறந்து இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இவங்களோட துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா பயமும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையா இருங்கப்பா, இவங்களுக்கு விசுவாசத்தை கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க, உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்மை நோக்கி விண்ணப்பிக்கட்டும் ஆண்டவரே. இவங்க குறைச்சலெல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே, இவங்க சூழ்நிலையெல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆரோக்கியத்தினால சுகத்தினால நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே. சமாதானத்தை நிறைவாய் தந்து ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவராய். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. நல்ல பிதாவே, ஆமீன். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்தின மாபெரும் கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. God bless you everybody.